சிற்றம்பலம். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த கூத்தனை பாடி துதித்திடும் உணர்ந்திடும் ஞானம் பெற்றிடும் ஞான பொற்சபையின் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களி என்னும் தலைப்பிலான இன்றைய நிகழ்வுக்கு இணையத்தின் வழி கூடியிருக்கும் அடியார்களை ஞான பொற்சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். இறை அடியார்களின் பசியினை ஆற்றிட சிவ அடியாரின் தொண்டு சிறக்க தன் நெற்களஞ்சியம் உள்ளிட்ட செல்வ களஞ்சியங்கள் யாவற்றையும் திறந்திட்டு சிவனடியார்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பறை அறிவித்த இடங்களி நாயனாரின் குரு பூசையாகிய இன்று நாயனார் குறித்து எடுத்துரைத்திட நம் ஞான பொற்சபையின் தலைவரும் நிர்மலா கல்லூரியின் கணிதத்துறை பேராசிரியராய் பணி நிறைவு பெற்றவரும் நம் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய முனைவர் இந்திராணி அம்மா அவர்களை உரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் அனைவரும் இன்று இந்த ஐப்பசி மாத கார்த்திகை நன்னாளில் இடங்களி நாயனாரினுடைய குரு பூஜையை நாம் தற்பொழுது விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இடங்களி நாயனார் அவர்களை பற்றி நாம் கூற வேண்டுமெனில் இவருடைய வரலாறு மிகவும் சிறியது. இந்த வரலாற்றில் நாம் காண இருப்பவர் இரண்டு பேர் தான். இந்த வரலாறு முழுக்க நமக்கு வேற யாருமே இந்த இதுல வர்றதில்லை. இவங்க ரெண்டு பேருடைய வரலாறு, இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது தான் இடங்களி நாயனாருடைய வரலாறு. இடங்களி நாயனார் ஒரு அரசர். ஆனா அவர் அரசராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஈதல் இசைப்பட வாழ்தல், வேற ஈதல் இசைப்பட வாழ்தல் அகுதல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்ற திருக்குறளின் உதாரணமாக திகழ்ந்தவர். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்ற குறளும் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது பெற்றான் பொருள் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. இந்த மாதிரி திருக்குறளுக்கு மிகவும் இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய விழாநாயகராகிய இடங்களி நாயனார். இவருடைய நாடு கோனாடு என்று சொல்லப்படுகின்ற சோழ மன்னர்களில் ஒரு குறுநில மன்னர், சோழ பேரரசுக்கு உட்பட்ட ஒரு குறுநில நாடு கோனாடு. அதனுடைய தலைநகர் கொடும்பாளூர். கொடும்பாளூர்ன்ற இந்த ஊர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊரு. பொன்னியின் செல்வன் கதையை படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கும். இந்த கொடும்பாளூர் அரசி வானதி அருள்மொழித்தேவருடைய காதலியாக பின்னர் சோழமாதேவியாக பட்டம் பெற்றவர் அதே கொடும்பாளூர் தான். இந்த வரலாறு ரொம்ப சிறுசுன்னு நான் முதலேயே சொன்னேன். சேக்கிழார் ஒரு 11 பாடல்களில் ஃபுல்லாக இவருடைய வரலாறு முழுவதையுமே அவர் 11 பாடல்களில் விரித்துரைத்துள்ளார். ஆனா அந்த 11 பாடல்களை நாம் படிக்கும் பொழுது அப்படியே அந்த வருகின்ற காட்சிகள் அந்த காலத்துல எந்த அளவிற்கு இயற்கை வளம் இருந்திருக்கிறது, பட்சி பறவை எல்லாம் எப்படி விளையாடிட்டு இருந்தது, அந்த நாடுல செல்வம் எப்படி தலைத்து இருந்தது, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னமோ இப்ப பஞ்ச காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நினைவு நமக்கு வந்துருது. இதுல நம்மளுடைய விழாநாயகர் இடங்களி நாயனார் அவருக்கு குருவருள் திருவருள் இரண்டுமே வாய்க்க பெற்றவர். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது பொருள் நிறைய பேர்கிட்ட இருக்கும், ரொம்ப நல்லவங்க கிட்ட மட்டும் இல்லை, தீயவர்களிடமும் பொருள் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம். இவர் மன்னராக இருந்தவர். இவருக்கு அருளும் இருந்தது, பொருளும் இருந்தது. அதனால் அருள் எல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லார்க்கு இவ்வுலகம் எல்லாகி யாங்கு என்ற இந்த திருக்குறள் தாங்க. அருள் எல்லார்க்கு அந்த உலகம் இல்லை, ஆனா பொருள் எல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னா
இவருடைய நாட்டில் இருந்த ஒரு அடியவர் ஒருவர் பொருள் இல்லாமல் இவருடைய நெற்களஞ்சியத்தில் திருட வந்தவர். ஆனால் இவர் ஈதல் இசைபட வாழ்தல் என்ற குறளுக்கும் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்ற தெய்வப்புலவர் கூறியதற்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர் ஆதலால் அந்த கல்வனை அந்த அடியார் வேடத்தில் அடியாராக இருந்து இவருடைய நெற்களஞ்சியத்தில் களவாட வந்த அவரை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எந்த மாதிரி இவருடைய ஆட்சி, இதையெல்லாம் இந்த வரலாறுல நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த உலகை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் ஒரு உடலை கொடுத்து அந்த உடலில் கருவிகளை கொடுத்து, அதாவது கண்ணு காது இந்த மாதிரி வெளியில தெரிகிற புற உறுப்புகள், நம்ம மனசுல இருக்கிற மனம் போன்ற உள் உறுப்புகளையும் கொடுத்து அதன் பிறகு நாம் முகர்வதற்கான பொருள்கள் கடல் தண்ணி எல்லாமே மலை கடல் இந்த மாதிரியான இயற்கை வளங்களையும் கொடுத்து நம்ம சாப்பிடுறதுக்கு உணவையும் கொடுத்து அதை நாம் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவையும் கொடுத்து அப்புறம் பொழுது போகாம இருக்கிறப்ப நாம செய்யறதுக்கான கலைகள் இந்த மாதிரி உலகம் எல்லாத்தையும் படைத்து அளித்த இறைவனுக்கு அனைத்துமே உரியது. நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவ புண்ணிய வினைகளை தீர்த்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த செல்வம் நம்மளுடைய நாடு, இந்த செல்வம் எல்லாமே இறைவன் கொடுத்தது. ஆகவே இறை அடியார்களுக்கு நாம் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யணும். நம் நாட்டில் உள்ள பொருள் எல்லாம் சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் சேர வேண்டியது. நம்ம அரசன்றதுக்காக நமக்குத்தான் எல்லா செல்வம்ன்ற ஒரு நிலைமை இல்லாம பகை கடிந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து மிக நன்றாக ஆட்சி செய்த ஒரு அரசனாக நாம் இடங்களி நாயனாரை பார்க்கிறோம். இவரை பத்தி திருத்தொண்ட தொகையில் நம்பி ஆரூரர் என்ன சொல்றாருன்னா, மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் அப்படிங்கிறாருங்க. மடல் சூழ்ந்த மலர்களினுடைய இதழ்கள் நிறைய இருக்கிற தார் நம்பி, தார்னா ஆடவர்கள் அணியக்கூடிய மாலை, அந்த மன்னன் எப்பொழுதுமே ஒரு மலர் மாலையை அணிந்து இருக்கிறான். இந்த மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் நம்பி ஆரூரர் கூறுகிறார். அதாவது இதழ்களை உடைய மணமலர் மனம் வீசுகின்ற மாலையை எப்பொழுதும் அணிந்திருக்கக்கூடிய ஆண் மக்களுள் சிறந்தோராகிய பெருமையுடைய இடங்களி நாயனாருக்கு நான் அடியேன் என்று கூறுகிறார். இதே மாதிரி திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் இவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம்பல முகடு குங்கில் கனகம் அணிந்த ஆதித்தன் குல முதலோன் திங்கள் சடையர் தமரது என் செல்வம் என பறைபோக்கு எங்கட்கு இறைவன் இருக்கு வேளிர் மண் இடங்களியே என கூறுகிறார். அதாவது நரசிங்கமாக உருவெடுத்த திருமாலை அடக்கி வென்று அவருடைய அகந்தையை போற்றிய பரம்பொருள். சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜனுக்கு பொன் ஓடு அணிவித்த ஆதித்த சோழனினுடைய குலத்தின் முதல்வன், வேளிர் குலத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஆதித்த சோழனுடைய குல முதல்வன் திங்கள் சடையர் தமரது என் செல்வம், அதாவது ஐந்தொழில் கூத்தி ஏற்றும் சிற்றம்பலத்துக்கு பொன்னால் அணி செய்த குலமுதல்வராகிய ஆதித்த சோழரின் குலமரபினர் என் செல்வம் எல்லாமும் திங்களை சடையில் சூடிய சிவபெருமான் அடியவர்க்கே என்று அறிவிக்க செய்த எங்களுடைய தலைவன் இருக்கு வேளிர் குலம் மன்னனான இடங்களியே. அதாவது இறைவன் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கே என்னுடைய செல்வம் எல்லாம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியவர். அதை பறை அறிவித்து அவருடைய ஆட்சி நடக்கிறது. எந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி பறை அறிவிக்க செய்கிறார், அதனால் என்ன விளைந்தது என்பது போன்றவற்றை நாம் இந்த வரலாற்றில் நாம் காணலாம்.
அப்புறமா இவருடைய வரலாறு சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் மிகச் சுருக்கமாக 11 பாட்டுல சொல்லியிருக்கிறாருன்றத நான் முதல்லயே சொன்னேன். அதுல முதல் பாடல் எழும் திரை மா கடல் ஆடை இருநில மாமகள் மார்பில் அழுந்துபட எழுதும் இலைத்தொழில் தொய்யில் அணியினவாம் செழுந்திளரின் புடைமறைந்த பெடை கழிப்பத் தேமாவின் கொழுந்து உணர் கோதிக்கொண்டு குயில் நாடு கோனாடு. அதாவது கோனாடு என்பதுதான் இவருடைய ஆட்சி செய்த நாட்டிற்கு பெயர். அது இப்போ இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து மதுரைக்கு வர வழியில வர புதுக்கோட்டையில தான் அந்த புதுக்கோட்டை என்னும் ஊரை சுற்றி தான் அந்த காலத்துல அந்த கோனாடு என்பது இருந்திருக்கிறது. அதுல அலைகளை உடைய பெரும் கடலை தன் ஆடையாக அணிந்த நிலமகள் அவளுடைய மார்பில் பதியும்படியாக எழுதப்படுவன இலைவடிவ வண்ண ஓவியங்கள். இலைவடிவ வண்ண ஓவியங்கள்ன்றதுல சோலைகள் நிறைந்த அந்த நாடு என்பதை குறிக்கிறார். இப்படி இருக்கின்ற சோலைகளில் செழும் தளிர்களின் பக்கத்தில் மறைந்து ஊடாடி பெண் குயில்கள் களிப்பு எய்திட அவை மகிழும்படி தேமாவின் தளிர்களை கோதிக்கொண்டு குயில்கள் விரும்பி பயிலும் நாடு கோனாடு. குயில் கூவிக்கிட்டே இருக்கணும்னா அங்க சோலை இருக்கணும். அந்த சோலை இருக்கணும்னா அந்த பக்கத்துல ஏரிகள் வாவிகளும் நிறைந்து இருக்கணும். அப்புறம் குயில் எல்லாம் இருக்கிறதுக்கு மரங்கள் அந்த சோலை இதெல்லாம் இருக்கணும். சோ குறிப்பாக இயற்கை வளத்தை கோனாடு எந்த அளவுக்கு இயற்கை வளம் மிக்க நாடு என்பதை சேக்கிலார் இந்த முதல் பாடலில் குறித்து கோனாடினுடைய எப்படி இருக்கும் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாடு என்ன, அந்த நாட்டுக்கு ஒரு தலைநகர், சிறுசோ பெருசோ நாடு, அந்த நாட்டிற்கு ஒரு தலைநகர். அந்த தலைநகர் தான் கொடும்பாலூர். அந்த கொடும்பாலூர் நகரம் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த 2வது பாடல்ல சேக்கிலார் கூறுகிறார். முருகுரு செங்கமல மதுமலர் துதைந்த மொய் அழிகள் பருகுரு தென் திரை வாவே பயில் பேடையொடு இறையருந்தி வருகுரு தன்துளி வாடை மறைய மாதவி சூழல் குறுகுறங்கும் கோனாட்டு கொடிநகரம் கொடும்பாலூர். அதாவது செந்தாமரை மலர்ல இருக்கிற மனம் மிகுந்த செந்தாமரை மலரில் இருக்கின்ற தேனை வண்டுகள் சூழ்ந்து ஒலித்து கொண்டு மொய்த்து நின்று சுவைப்பன வாயின். அதுதான் முதல்ல. முருகுரு செங்கமல மது மலர் துதைந்த மொய் அழிகள் பருகும் தென் திரை வாவி. குளிர்ந்த அலைகளை வீசக்கூடிய பொய்கையில் பயிலும் பெண் பறவைகளுடன் இரையறிந்து வரும் குறுகு. குளிர்ந்த வாடை காற்றுக்கு ஆற்றாது மறைந்து மறைந்து குறுக்கத்தி சோலைகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கோனாட்டு கொடிநகரம் கொடும்பாலூர். ஆக நாடு கோனாடு எப்படி இருக்கும், அந்த கோனாடினுடைய தலைநகர் கொடும்பாலூர் எப்படி இருக்கும்ன்றத இந்த முதல் 2 பாட்டுல சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சேக்கிலார் நம்மளுடைய விழா நாயகரை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார். அந்நகரத்தினில் இருக்கும் வேளிர் குலத்து அரசு அளித்து, வேளிர் குல அரசை இவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். மன்னிய பொன் அம்பலத்து மணிமுகட்டில் பாக்குங்கின் பண்ணுதுளை பசும் பொன்னால் பயில் பிளம்பாம் மிசை அணிந்த பொன் நெடும் தோல் ஆதித்தன் புகழ் மரபில் குடிமுதலோர். அதாவது நம்ம முதல்லயே அந்த திருவந்தாதி இதுல பார்த்ததுதான். அந்த தில்லைக்கு பொன் வைந்த ஆதித்த சோழனுடைய குலத்தில் பிறந்த வேளிர் குலத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடங்களி நாயனார் என்று இடங்களி நாயனாருக்கு அறிமுகம் செய்து ஒரு பாட்டு. அதுக்கடுத்து இடங்களியார் என உலகில் ஏறு பெரு நாமத்தார் அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்துண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவிலும் உண்ணாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். அதாவது இடங்களி நாயனாருடைய குணங்களை இதில் கூறுகிறார்.
அதாவது இதற்கு முதல் பாட்டுல ஒரு அரசன்ற வகையில அறிமுகப்படுத்திட்டு அவருடைய திருநாமம் இளங்கலியார் என இந்த உலகம் கூறுகிறது. அவர் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம சிவவாக்கியர் பாடல் தான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. அஞ்செழுத்திலே பிறந்த ஐந்தெழுத்திலே வளர்ந்த அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்திலே ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அதாவது நாம் இறை நாமத்தை அஞ்செழுத்தினை சிவாய நம அல்லது நம சிவாய என்று நம் பக்குவத்திற்கு ஏற்ப இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்கின்ற நன்னெறியில் பிறந்தவர், அந்நெறி பின்பற்றியே வாழ்பவர். இந்த பாட்டுல வருது இல்லைங்களா, அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அம்பலம் நம்மளுடைய உடல் தான், நம்மளுடைய நெற்றி பொட்டுகிட்டு இருக்கு, அந்த அம்பலம் தான். நம்ம திருமூலர் பாட்டு இப்பதான் 2-3 நாள் முதல்ல திருமூலர் குரு பூஜையிலையும் அவரு சொன்னாரு. அதாவது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், அதே மாதிரி இருப்பாங்க. இவரும் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பவர். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனுடைய தாளினை பற்றி அவன் கூறுகின்ற வழிதான் நாம் செல்ல வேண்டும் என்று வேத ஆகமங்களும் சிவாகமங்களும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், நாம் எவ்வாறு அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும், எவ்வாறு நம்மளுடைய நாட்டை காக்க வேண்டும், நாட்டிற்கு அரசன் என்றாலும் நாம் முதல் குடிமகன் தான் என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு இவர் முறையான நல்ல ஆட்சியை செய்து வருகிறார். அப்புறம் முடங்கு நெறி கனவினிலும் உண்ணாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டியே செய்வார். எப்ப சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறார். சைவ நெறி வைதீகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப மை வளரும் திருமிடற்றார் மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவழி மேல் விளங்க மொய்வளர் வன்புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில். அதாவது நான் இது கொஞ்சம் முதல்ல சொன்ன அதேதான். அதாவது சைவ நெறியும் தர்ம நெறியோடும் தலைக்குமாறு அதில் இருக்கின்ற அறங்களை செய்து கொண்டு இறைவனுக்குரிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் இவருடைய காலத்துல ரொம்ப நல்லா இருந்தது. வரலாற்று பார்வையில பார்க்கும்போது இவருடைய ஆட்சியில் தான் அந்த கோநாடில் அதிகபட்சமான சிவன் கோவில்கள் இருந்ததாகவும் அந்த எல்லா கோயில்களிலும் 6 கால பூஜைகளும் மிகவும் நன்றாக நடப்பதற்கான தவறாமல் நடப்பதற்கான பொருள் உதவிகளை செய்து நடக்கின்றனவா என்ற கண்காணித்து மிகவும் அழகாக ஆட்சி புரிந்த அவருடைய வாழ்க்கையில் விதிவழி மேல் விளங்க மொய்வளர் வன்புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில். அந்த மாதிரி அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் அவருடைய என்ன சொல்றாங்கன்னா, சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவமுடையார் அங்கு ஒருவர் அடியவர்க்கு அமுது ஒரு நாள் ஆக்க உடன் எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய் தொழில் முட்ட பொங்கி எழும் பெரு விருப்பால் புரியும் வினை தெரியாது. அதாவது இந்த இடத்துல தாங்க இத்தனை நாள் இவ்வளவு நேரமும் இவருடைய வரலாற்றில் நம்ம இவரை பற்றி மட்டும்தான் பேசணும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வரலாற்றில் அடுத்தவர் வராருங்க. இவருடைய நாட்டில் ஒரு அடியார், ஒரு சிவ அடியார். அவருமே செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். அவர் ஒவ்வொரு அடியாரும் ஏதாவது ஒரு முறையில் அடியார்களுக்கு பணியாற்றுகிறார்கள். அந்த மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட சேவை அடியார்களுக்கு திரு அமுது படைத்தல். அதைத்தான் அவர் ஒரு சேவையா செய்யறாரு. அதுதான் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னது. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. இந்த 2 குறளுக்கும் இணங்க அந்த அடியவர் எப்ப யாரு அந்த ஊருக்கு அடியவர்னு வந்தாலும் அவரை அழைத்து விருந்தோம்பலை செய்வார்.
மகேஸ்வர பூஜை அவருடைய வீட்டில் தினமும் நடக்கும். அப்புறம் வர்ற சிவனடியார்களுக்கு மரியாதையுடன் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதையும் செய்வித்து மகேஸ்வர பூஜை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அடியார். வர்றவங்க மனம் நிறைவுடன் செல்வதால் அவங்களுடைய ஊருக்கு போகும்போது போனாடில் கொடும்பாலூரில் இப்படி ஒரு அடியவர் இருக்கிறார், அவர் நமக்கெல்லாம் திருவமுது படைப்பார், மகேஸ்வர பூஜை இவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்பதை மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லவும் எல்லா அடியவர்களும் அந்த நாட்டில் பயணம் செய்து செல்கின்ற எல்லா அடியார்களும் இந்த அடியாரின் வீட்டில் நாம் சென்று திருவமுத செய்தால் அல்லது மகேஸ்வர பூஜையில் கலந்து கொள்வதே நாம் பெற்ற பேரு என்ற நிலையில் அனைவரும் இவருடைய வீட்டிற்கு மகேஸ்வர பூஜையில் கலந்து கொள்ள வந்து விடுகிறார்கள். அடியார்களின் எண்ணிக்கை பெருக பெருக அணையா ஒரு பெரிய அடுப்பு எப்பவுமே அணையாம இருக்கின்ற அளவுக்கு இவர் வீட்டில் சமையல் நடந்து கொண்டே இருக்கிறது. வருகின்ற அடியார்களுக்கு மிகவும் விருப்பமாக இவர்கள் திருவமுது படைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி அடியார்கள் வரவும் இவங்க சமைக்கவும் இவங்க மறுபடியும் அவர் அடுத்த அடியார்கள் வர இந்த மாதிரியே இவர் போய்கிட்டே இருக்குது. இந்த நிலையில அவருடைய அடியாரனுடைய தொழிலில் நட்டம் ஏற்படுகிறது. ஆனாலும் இருக்கின்ற செல்வத்தை வைத்து இந்த கைங்கரியத்தை மிக அழகாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வருமானம் இல்லாமல், அதாவது நமக்கு நம்மளுடைய செல்வத்தை பெருக்குகின்ற ஆற்றல் இல்லாமல் நம் செலவு மட்டுமே செய்துகிட்டு இருந்தா நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் அது தீரத்தானு செய்யும். அந்த மாதிரி தொழிலில் நட்டம் ஏற்பட்டவுடன் இவருக்கு செல்வம் கரைய ஆரம்பிக்கிறது. இவருடைய செல்வம் கரைய கரைய மனம் உருகுகிறார். ஆனாலும் இந்த அடியவர்களுக்கு திருவமுது படைக்கின்ற இந்த கைங்கரியத்தை மட்டும் அவர் விடமாட்டேங்கிறாரு. ஒரு பிடிப்புடன் எப்படியாவது நம்ம செஞ்சிடணும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் இவர்கிட்ட அடியவர்களுக்கு நாளை பொழுது விடுந்தால் அடியவர்களுக்காக நாம் சமைப்பதற்கு, நாம் திருவமுது செய்வதற்கு, அமுது படைப்பதற்கு நம் வீட்டில் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்கிறார். ஒரு நாள் சாயங்காலம் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த வழியும் அவருக்கு தெரியல. அப்படியே நேரம் ஆக ஆக அவருக்கு திடீர்னு ஒரு துணிச்சல், நம்ம எப்படியாவது இந்த சிவ கைங்கரியத்தை செய்யணும். சரி, நம்ம கிட்ட பணம் இல்லை, எங்க போய் எடுத்துக்கிட்டு வர்றது? சரி, அரசன் தான் சொல்லிட்டே தானே இருக்கிறாரு எல்லாமே உங்களுக்கு தான்னுட்டு. ஆக நேர்ல போய் கேட்காம இவர் என்ன பண்றாரு, நடுநிசி ஆகிவிட்டது. என்ன, சரி நம்ம போய் எடுத்துக்கிட்டு வரலாம், மன்னன் கிட்ட இருக்கிறதெல்லாம் மக்களுக்குத்தானேன்ற ஒரு மனதுல ஒரு தைரியத்தை உண்டாக்கி கொண்டு இவர் அங்க போய் அரண்மனையில திருட போகிறார். நெற்களஞ்சியத்தில் போய் நெல்லை திருடி கொண்டு வரலாம்னு போறாரு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்ப படித்த அந்த 6வது பாட்டு, சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவம் உடையார். அங்கு ஒருவர் அடியவருக்கு அமுது ஒரு நாள் ஆக்க உடன் எங்கும் ஒரு செயல் காணாது. அடியவர்களுக்கு உணவு சமைப்பதற்கான செயல் எதுவுமே முடியாம எய்திய செய்தொழில் முட்டை அவர் செய்து கொண்டிருக்கிற வேளையில் தொழிலில் நட்டம் ஏற்பட பொங்கி எழும் பெரு விருப்பால் புரியும் வினை தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம அரசரவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெல் கூட்டின் நிறை செறிந்த புரி பலவா நிலை கொட்ட காரத்தில் புரை செறி நள்ளிருளின் கண் புக்கு முகுந்து எடுப்பவரை முரசு எரி காவலர் கண்டுபிடித்து அரசன் முன் கொணர்ந்தார். ரொம்ப எளிமையான பாட்டு தாங்க. இவர் அந்த நடுநிசிக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இருட்டுல சரி நமக்கு அரசங்கிட்ட இருக்கிற நெல்லை போய் எடுத்துட்டு வரலாம், என்ன விளைவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். போய் எடுத்துட்டு வந்துட்டா நாளைக்கு அமுது சமைக்க போறோம், அடியவர்களுக்கு நம்மளுடைய சிவ கைங்கரியத்தை செய்ய போறோம், மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவ்வளவுதான். அதனால போய் பண்டாரத்துல போய் நெல்லை எடுத்துட்டு வர்றதுக்காக போயிடுறாரு. அவர் திருட்டு வேடம் போட்டு கொண்டு செல்லவில்லை, அவருக்கு தோணுது போயிடுறாரு. இவர் முன்ன பின்ன திருடி பழக்கம் இல்லாதவர். ஒரு திருடன்னா நம்ம சொல்றோம் அவங்க பொருள் எடுத்துக்கிட்டு போறாங்கன்னா அதுக்குண்டான ஒரு திறமைகள் இருக்கும்.
இவரு அந்த மாதிரி ஒரு பரம்பரை திருடர் கிடையாது, திருடர் பரம்பரையில் வந்தவர் கிடையாது. இவருமே அறவழியில் பொருளீட்டு தான் இது நாள் வரைக்கும் அடியார்களுக்கு அமுது செய்வித்துக் கொண்டு இருப்பவர். அதனால முதல்ல இவர் திருடருக்கு, அதுவும் அரண்மனைக்கே போகும்போது ஈஸியா பிடிபட்டுறாரு. காவலர்கள் பிடிச்சிடுறாங்க. மறுநாள் அவரை கொண்டு போய் அரசன் கிட்ட நிறுத்துறாங்க. அந்த அரசன் தான் நம்மளுடைய இடங்களின் நாயனார். அவரு அரசன் கொண்டு வர அரசர் இவருடைய வேடத்தை பார்த்து, அந்த இவருடைய முகத்தில் இருக்கின்ற தேஜஸ், அவர் அணிந்திருக்கிற திருநீரு, இவர் ஒரு சிவன் அடியார் என்பது இவரை பார்க்கும் போதே செய்யுது. இவரை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அரசருக்கு. எப்பா நீ ஒரு சிவனடியாரா இருந்துகிட்டு இப்படி ஒரு இழி செயலை நீ ஏன் செய்கிறாய் என்று கேட்கிறார். அதைத்தான் சேக்கிழார், மெய்த்தவரை கண்டு இருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தன் அடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட அதில் தடை ஏற்பட இத்தகைமை செய்தேன், இந்த செயலை செய்து விட்டேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்பார். அதாவது நீங்க ஏப்பா உன்னை பார்த்தா சிவனடியாரா தெரியுது, நீ ஏன்பா இப்படி ஒரு இழி செயலை செய்வேன்றப்போ அவர் சொல்றாரு, அடியாரை என் அமுது செய்விப்பது முட்டை. நான் இத்தனை நாளும் நான் அடியார்களுக்கு அமுது செய்வித்துக் கொண்டே இருந்தேன். அதில் ஒரு தடை ஏற்பட்டது. அதை எப்படி நேர் செய்வது என்பது தெரியவில்லை. ஆகவே இதை நான் செய்து விட்டேன் அப்படின்னு அடியார் சொல்றாரு. அந்த பதிலில் மிகவும் மனம் இறங்கிய இடங்களின் நாயனார், இது அடியவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்காக இப்படி ஒரு செயலை துணிந்து செய்கின்ற இவர்தானே என்னுடைய செல்வம். என்னுடைய நெற்களஞ்சியத்தில் இருக்கிற செல்வமோ என்னுடைய கஜானாவில் இருக்கிற மற்ற பொன் பொருள்களோ ஒரு பொருளே கிடையாது, இவரன்றோ பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நிறையழிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறைவுயில் நிதி பண்டாரமான எல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். படைத்த நிதி பயன் கொள்வார். அதாவது நம்ம கிட்ட செல்வம் இருக்குதுன்னாலே அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்தவர் இடங்களின் நாயனார். அதனால தான் படைத்த நிதி பயன் கொள்வார். இவர் என்ன சொல்றாரு, இந்தப்பா இந்த நெல் பண்டாரம் மட்டும் இல்ல, நெல் பண்டாரம் அன்றி குறைவுயில் நிதி பண்டாரம், இதுலயும் உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போப்பா. இது நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். இதுல இந்த நெல் களஞ்சியத்திலையும் சரி நிதி பண்டாரத்திலையும் சரி உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கிட்டு போய் அடியவர்களுக்கு திருவமுது செய்கிற இந்த மாதிரியான சேவைகளை நீ செய்வதற்கு வேண்டிய பொருளை நீ எடுத்துக்கொள் என்று அவரு கஜானாவை திறந்து விட்டுறாரு. இதோட கதை முடியல. மன்னன் மிகவும் அறவழியில் அடியாறு மக்களுடைய குறைகளை தீர்த்து ஆட்சி செய்கின்ற மன்னன். அதனால இவன் இன்னைக்கு திருடுனா நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு நிதி வேணும் இந்த சேவையை செய்வதற்கு. அதாவது கோவில்ல மட்டும்தான் நம்ம நிலம் கொடுத்து உணவு கொடுத்து பூஜை இல்லாம பூஜை 6 கால பூஜைக்கும் நாம் துணையாக நிற்கணும் என்பது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாம துணையா இருக்கணும். இவர்களுடைய அதாவது இவர்களும் தங்களுடைய கொள்கைகளை எதை நினைச்சு இவங்க இந்த மாதிரி செய்யறாங்களோ இந்த சேவைகளை செய்வதற்கு அரசனாகிய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர். அதனால இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கறது பத்தாது. எல்லா அடியவர்களும் இவரை போல இருக்கின்ற மற்ற இறை அடியார்களும் சிவன் அடியார்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. செல்வம் தானே, இதை உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காகத்தானே நான் வாங்கி வச்சு என்கிட்ட இறைவன் கொடுத்திருக்கிறாரு என்பதை உணர்ந்து இவர் பறையறிவிக்கிறார். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தது. என எம்மருங்கும் பறையறைய பண்ணுவித்தார். நாடுல அந்த காலத்துல ஏதாவது ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னா ஒரு தண்டோரா போடுவாங்க, அதுதான் பறையறிவிப்பு. அதுக்குன்னே ஒரு சில மக்களை பயிற்றுவித்திருப்பார்கள். அவங்கள கூப்பிட்டு அவங்க வருவாங்க, இதுதான்ப்பா செய்தின்னு அவங்க போய் எல்லா
இடத்துலையும் போய் பறையறிவித்தார். தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மன்னன் மக்களுக்காக இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்றத பராக் அப்படி போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் சிவனடியார்கள் யார் வேணாலும் என்னுடைய நெற்களஞ்சியத்திலிருந்து நெல்லும் மத்த கஜானாவை நிதி பண்டாரத்திலிருந்து நிதியும் உங்களுக்கு வேணுன்றத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசன் அடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் உரு கொள்ளை மிக ஊட்டி தன்னழியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறித்தழைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவர் மலர் அடியின் நிழல் சேர்ந்தார். இந்த 10வது பாட்டு. அதாவது அவர் அந்த ஒரு நாள் மட்டும் சொல்லல, பறைய அறிவித்த மாதிரியே எப்ப வேணாலும் யாரு வேணாலும் போய் பொன்பொருள் நெல் இந்த மாதிரியான தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பறையறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் என்றைக்கும் அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு நல்லாட்சியை கொடுக்கிறார். எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசன் அடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் அவர் அப்படியே மனது உருகி அன்பில் மேம்பட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை மக்களுக்கு தெரிகிறார். தன் அழியால் நெடும் காலம் கொஞ்ச நாளுமே அவர் 40 வருடமும் என்னமோ ஆட்சி செய்திருக்கிறாருங்க. அந்த 40 வருடமும் இப்படியான ஒரு ஆட்சியாக இருந்திருக்கு. திருநீற்றின் நெறி தழைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார். அதாவது திருநீற்றின் நெறி தலைப்ப நமக்கு தெரியும். திருநீர் சைவ உலகத்தில் அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குதுன்றது தெரியும். அந்த திருநீற்றின் நிறத சைவ நெறி தலைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவனுடைய அடியில் நிழல் சேர்ந்து, அதாவது முக்தி அடைஞ்சிடுறாரு. மைத்தளையும், இது கடைசி பாடல் சேக்கிலார் பாடியதுல. மைத்தளையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்பு உடைய இடங்களியார் களல் வணங்கி மெய் தருவார் நெறியன்றி வேறு ஒன்றும் மேல் அறியா செய்தவராம் சிறுத்துணையார் திரு செயல்மொழிவாம். அதாவது மைத்தளையும் மணிமிடற்றார், அதாவது சிவபெருமானை குறிக்கின்றது. அவருடைய வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்தும் பெரும் சிறப்புடைய இடங்களியார் களல் வணங்கி இவருடைய பிராணத்தை, இவருடைய வரலாற்றினை சேக்கிலார் இந்த மாதிரி சொல்லிடுறாரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி ஒரு நல்ல ஆட்சியை இடங்களியார் மக்களுக்கு அளித்திருக்கிறார். அந்த காலத்துல மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதை நம்ம இந்த இதுல பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி யார் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு நம்ம வீட்டு பீரோவை திறந்து விட்டாலே அது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம இந்த மாதிரி இவங்களுக்கு தான் தரோம், நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இதே மாதிரி திருவமுது செய்வதற்காக அல்லது அடியவர்கள் யாரு வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்கன்னா எவ்வளவு நேரம் நம்ம வீட்டு செல்வம் இருக்கும்ன்றது தெரியல. ஆனா அந்த காலத்துல அந்த அரசன் தன்னுடைய நிதிக்கு அந்த கஜானாவையே திறந்து விட்டும் 40 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறான். ஒரு நாள்ல 2 நாள்ல தீராத செல்வமா, அல்லது அல்ல குறையாத செல்வமா, அல்லது மக்கள் பேராசை இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போய் எடுத்துக்கிட்டு வந்தாங்களா? இதுல எது உண்மையாக இருக்குன்றது தெரியல. ஆனா இத கற்பனைன்னு நான் யோசிக்கல. இந்த மாதிரி நடக்கணும்னா அந்த காலத்துல எந்த அளவுக்கு, இடங்களியார் காலத்தில் எந்த அளவுக்கு மக்கள் மன்னன் இருவரும் அறவழியில் நின்று தங்களுடைய வாழ்நாளை கழித்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். எல்லாருமே தேவைக்கு மேல் செல்வம் தேவையில்லை என்பதை உணர்ந்த மக்கள். அதே மாதிரி நம்மளுக்கு அரச பதவின்னா மக்களுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டும். மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதைத்தான் நம்ம செய்யணும். அவர்கள் வறுமையில் வாடக்கூடாது. அவர்களுடைய தேவை அறிந்து நாம் ஆட்சி செய்ய வேண்டும். திரை வாங்குறது மட்டும் கிடையாதுங்க, வரி மட்டும் வாங்காம அந்த வாங்கின வரிய அவங்களுக்கே எப்படி செலவு பண்ணணும்ன்ற அந்த நிர்வாகமும் தெரிந்தவர். இந்த மாதிரி நாம நிறைய கதைகள் பார்க்கிறோம். மனுநீதி சோழன் கதை பார்க்கிறோம், சேரமான் பெருமாள் நாயனார் பார்க்கிறோம். இவங்கெல்லாம் அரசர்களாக இருந்தும் ஆசை அதிகமாக இல்லாமல்
அதாவது நாம் அரசன் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத அறவழியில் ஆட்சி செய்வது எப்படி என்பது தெரிந்த மன்னர்கள். நம்மகிட்ட தான் காசு இருக்குதுன்னுட்டு அதை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அதை எழுதி வச்சிக்காம அதை எப்படி ஊருக்கு கொடுத்தார்கள், ஊரில் இருந்த மக்கள் எந்த அளவுக்கு இறை அருளை பெற்றிருப்பார்கள் என்பதையெல்லாம் யோசிக்கும் போது அந்த மாதிரி காலத்துல நம்ம எல்லாம் இருந்தோமா, இருந்து நம்மளுடைய வினை தீராம இன்னும் இருக்கிறோமா, அல்லது அந்த மாதிரியான ஒரு தவமே நமக்கு இல்லாம நாம இந்த காலத்துலதான் இருக்கிறோமான்ற ஒரு பெரிய மனக்குறையே நமக்கு ஏற்படுதுங்க. இந்த மாதிரி இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும், அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை உணர்ந்த அரசர்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நம்ம இடங்களியார் குரு பூஜையில அவருடைய வரலாற்றை நாம் இந்த அளவுக்கு சிந்திச்சு இருக்கிறோம். இப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், கண்டிப்பா வேணும். அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஆனா அது எவ்வளவு வேணும், அதை எப்படி நாம் ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்று நம்மளுடைய நினைவில் நாம யோசிச்சு நம்ம என்னென்னலாம் செய்யணும், நமக்கு நம்மளுடைய வாழ்நாளுக்கு எவ்வளவு பொருள் வேணும். எவ்வளவு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் படைத்தவன் கவர்ந்து கொண்டால் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நம்ம பொருள்னு செல்வத்தின் மீது மட்டுமே ஆசை வைத்து நம்மளுடைய பொழுதை எல்லாம் செல்வம் திரட்டுவதற்கே செலவழித்து அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டு ஒரு காலத்துல 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் நாம் இறைவனை நினைத்து கொள்ளலாம் என்று நினைத்த இளமை பருவம் முழுமையையும் நாம் பொருளீட்டுவதற்கு மட்டுமே செலவு செய்யாமல், அடுத்தவருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் நாம் இறைவனை சிந்தித்து நமக்கு வேண்டிய பொருளையும் அறவழியில் ஈட்டிய பொருளை எப்படி செலவு செய்யணுன்றதுக்கும் இந்த மாதிரியான வரலாற்று கதைகள் தான் நமக்கு நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்மளுடைய வாழ்வை எடுத்து செல்லக்கூடியது. இனிமேல் நம்ம பொருள்னு வாங்கும் போது இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்மளுடைய வீட்டுல பொருள் சேர்க்கணும். எவ்வளவு நேரமா, கொஞ்ச நேரமாவது நாம் இறைவனை நினைக்கணும். இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது. இதை நாம் நுகர்வதற்காக மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை நாமும் உணர்ந்து கொண்டால் அடுத்தவர்களை புண்படுத்த மாட்டோம். அவர்கள் அறியாத வண்ணம், அவர்களுக்கு தெரியாத வண்ணம் அடுத்தவர்களுடைய பொருளை நாமும் கவர்ந்து கொள்வது என நினைக்க மாட்டோம். இதையெல்லாம் உண்மை என்ற நிலையில் இந்த கதைகளை, இந்த வரலாற்றை அனைவரும் உணர்ந்து இருந்தால் நம்மளுடைய நாடு செல்வச் செழிப்பில் எப்படி இருந்திருக்கும். அடுத்து இந்த இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் என்ற இருவருக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த கேப், ரிச் அண்ட் புவருக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் இந்த அளவுக்கு இருக்காது. அதாவது ஏழையாக இருக்கிறவர்களும் உழைப்பதற்கு முன்வர வேண்டும். அதே நேரத்துல அடுத்தவர்களை நசுக்கி நாமும் தொழில் செய்யக்கூடாது. நாம இறைவழியில் நின்று அறவழியில் நின்று எப்படி பொருளீட்ட வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த அறநூல்களை படித்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்வோம் என்று இடங்களியார் கழல் வணங்கி இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இதில் உங்களுக்கு நான் ஏதாவது சில கருத்துக்கள் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இல்லாமல், இல்ல இப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா தாராளமா இப்ப நம்ம அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம். இதுதான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருளி இருக்கின்ற இடங்களியார் நாயனாருடைய வரலாறு. இது நமக்கு என்ன கொடுக்குதுன்றதை எனக்கு தெரிந்த அளவு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுகாரும் இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.